காலையிலே இன்றைக்கி எல்லா வேலையுமே சீக்கிரமாகவே ஸ்டார்ட் பண்ணிட்டேன். ஏன்னா துணி துவைக்கும்போது கொஞ்சம் லேட் ஆகிடுது மோட்டரில் தண்ணி போட்டு ஏற்றுறதுக்கே. 11 மணி 11:30 ஆகிடுது. ஸோ துணியும் நான் ரொம்ப லேட்டாக காய போடுறேன் அப்படின்றனால அது சீக்கிரம் காயவே மாட்டேங்குது. அதனால் எல்லா வேலையுமே இன்றைக்கி சீக்கிரம் முடிக்கணுன்ட்டு துணியை சீக்கிரமாகவே காய போட்டுட்டேன் மேலே. கிச்சனில் கொஞ்சம் வேலை இருந்தது அப்படின்றனால மதியத்துக்கு தான் சமைக்கணும். சிக்கன் கிரேவியும் சிக்கன் 65 சாதம் வடிச்சிடலாம் அப்படின்ட்டு ஒரு ஐடியாவில் ஃபிக்ஸ் பண்ணிட்டேன் மைண்டில். ஏன்னா இதுதான் சீக்கிரமாக வேலை முடியும் அப்படின்ட்டு. நான்வெஜ் கூட சீக்கிரமாக செஞ்சிடலாம் போல். வெஜ்ஜுக்கு தான் ரொம்ப கஷ்டம். கூட்டு, பொரியல் அது இதுன்னு எல்லாமே தேடி தேடி வைக்கணும். ஸோ அது ரொம்ப கஷ்டம். என்னோடய கிச்சன் காலையில் இப்படி தான் இருந்துச்சு. பாப்பாவை ஸ்கூலுக்கு கிளப்பி விட்டுட்டதுக்கப்புறமா சிங்கில் பாத்திரம் அங்கங்கே ஒன்று ஒன்று கடந்து இருந்துச்சு. வந்து எல்லாமே ஏறக்கட்டி சிங்க்கு ஃபுல்லாக நல்லா அந்த விம் போட்டு நல்லா கழுவி விட்டுட்டேன். எனக்கு சிங்க்கு மட்டும் க்ளீனாக இல்லை அப்படின்னா ஒரு மாதிரி இரிட்டேட்டிங்காக ஆகும். ரொம்பவே டென்ஷன் ஆகிடும். அது ஃபுல்லாக வாஷ் பண்ணி கொஞ்சம் நீட்டாக இருந்தால் மட்டும்தான் கொஞ்சம் மைண்டு ரிலாக்ஸாக இருக்கும். பக்கத்துலேயே சிக்கன் கிரேவியும் நல்லாவே ரெடியாக இருந்துச்சு. மாடியிலேருந்து துணி எடுத்துகிட்டு வந்து சோஃபா மேலே போட்டிருந்தேன். அதை எடுத்துகிட்டு போய் கொஞ்சம் உள்ள ரூமில் போட்டுருப்பா அப்படின்னு சொன்னேன் என் பையன்கிட்ட. எடுத்துகிட்டு போய் எனக்கு போட்டுட்டு வந்தான். சின்ன சின்ன ஹெல்ப்லாம் பண்ணுவாங்க. கிளிப்பும் எடுத்துகிட்டு வந்து சோஃபா மேலே போட்டு அதை பாக்ஸில் போட்டு எடுத்துகிட்டு போய் மேலே வை அப்படின்னு சொன்னோன்னே அதையும் பண்ணியிருந்தான். இந்த விலாக் இதோட முடியுது. இது மாதிரி இன்னொரு குட்டி மினி விலாகில் பார்க்கலாம். பாய். See you the next video.